வணக்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது யூனிட் 4ல இருந்துட்டு ஃபிகாசிட்டி அப்படிங்கிற கான்செப்ட். இந்த கான்செப்டை சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜிஎன் லூயிஸ் அப்படிங்கிறவங்க. இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரியல் கேஸோட பிஹேவியரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக வந்த ஈக்குவேஷன் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிகாசிட்டி அப்படிங்கிற கான்செப்டே. ஓகேவா? இதை ஃபிகாசிட்டி எப்படி சொல்லணும்னா எஸ்கேப்பிங் டெண்டன்சி ஆஃப் ரியல் கேஸஸ் ஃப்ரம் ஐடியல் பிஹேவியர் அப்படின்னு இதை டிஃபைன் பண்ணலாம். அதாவது எல்லா கேஸ் ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஒபே பண்ணி இருக்கிறத ஐடியல் கேஸ்ன்னு சொல்லுவோமா. ஸோ அதுல இருந்து எஸ்கேப்பிங் டெண்டன்சி இருக்கக்கூடிய அந்த இதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரியல் கேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த எஸ்கேப்பிங் டெண்டன்சியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஃபிகாசிட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ பார்த்தோம்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அதை நம்ம டெம்பரேச்சரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரா வச்சுட்டு. அப்படின்னா இங்க என்னதுக்கு ஈக்குவல், அது மோலார் வால்யூம்க்கு ஈக்குவல். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன தெரியும், பிவி ஈக்குவல் டு என்ஆர்டின்ட்டு. ஃபார் 1 மோல் கேஸுக்குன்னா என்ன வரும், பிவி ஈக்குவல் டு ஆர்டி மட்டும் தான் வரும். இப்போ எனக்கு பி வேணும்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் டேர்ம் ரைட் சைடில் டிவைடில் வருமா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பிக்கான இந்த ஈக்குவேஷனை இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ டோ ஜி பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஈக்குவல் டு ஆர்டி பை பி. இதை நம்ம எப்படியும் சொல்லலாம்னா டிஜி at constant temperature equal to RT into dP by B அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதை நான் என்ன எடுத்து, இது ஐடியல் கேஸ்க்கான ஈக்குவேஷன் நம்ம வந்து கொண்டு வர போறோம், டெரைவ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் தான் ரியல் கேஸ் ஈக்குவேஷன் பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ நம்ம இது வந்துட்டு ஃபார் என் மோல் கேஸுக்கு அப்படின்னு எடுத்தோம்னா இந்த இடத்துல என்ன வந்துடும், என்ஆர்டி இன்ட்டு டிபி பை பின்ட்டு வரும். இப்போ நம்ம இந்த இன்டகிரேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல என்ன வரும், சாரி டிஃபரன்ஷியேட் பண்றோம்னா டிஜி அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஈக்குவல் டு என்ஆர்டி 1 பை பி இன்ட்டு டிபியா. ஸோ என்ன வரும், 1 பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னா லான் எக்ஸா. ஸோ அதே மாதிரி தான் 1 பை பி இன்ட்டு டிபிங்கும் போது என்ன வரும், லான் பி. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஈக்குவேஷனை, இதே ஈக்குவேஷன் 1ன்ட்டு வச்சுக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் 1ஐ இன்டகிரேட் பண்ண போறோம். ஸோ இன்டகிரேட் பண்ணா ஜின்ட்டு வந்துடும், இது ஜி ஸ்டார் பிளஸ் இது என்ஆர்டி இன்ட்டு டி லான் பின்ட்டு இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன வரும், டி டேர்ம் மட்டும் இல்லாமல் போயிருக்கும். ஸோ என்ஆர்டி இன்ட்டு லான் பி. ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு இதுல இங்க ஜி ஸ்டார் அப்படிங்கிறது இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ப்ரெஷர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் மெயின்டைன் பண்றோம், அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் அப்படின்னா அந்த B1 B2 நம்ம லிமிட்ஸ் இதுக்கு போடும்போது என்ன வரும், ஜி டெல் ஜி. அப்போ ரெண்டுக்குள்ள வேரியேஷன் என்ன வரும்னா, அதாவது இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் மெயின்டைன் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ஆர்டி இன்ட்டு லான் பி ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ண ப்ரெஷர். செகண்ட் ஒரு ப்ரெஷர் நம்ம மெயின்டைன் பண்றோம்னா G2 ஈக்குவல் டு ஜி ஸ்டார் பிளஸ் என்ஆர்டி லான் பி2. இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன வந்துடும், G2 மைனஸ் G1 நம்ம டெல் ஜின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாமா. ஸோ டெல் ஜி, ஜி ஸ்டார் கேன்சல் ஆயிரும். என்ஆர்டி லான் பி2 மைனஸ் பி1. ஸோ மைனஸ்ல இருக்க டேர்ம் நம்ம எப்படி சொல்லலாம், டிவைட்லேயும் சொல்லலாமா. ஸோ என்ஆர்டி லான் பி2 பை பி1. ஓகேவா? இது யாருக்கான ஈக்குவேஷன், ஐடியல் கேஸ்க்கான ஈக்குவேஷன் இது வந்துட்டு. அப்போ ஃபார் ரியல் கேஸுக்குன்னா ரியல் கேஸுக்குள்ளதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் யாரு வந்திருக்காங்க, ஃபிகாசிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த பின்னு இருக்கக்கூடிய டேர்ம்ல நம்ம யாரை போடணும், எஃப்ங்கிறத போடணும். ஓகேவா? அப்போ டெல் ஜி ஈக்குவல் டு என்ஆர்டி லான் F2 பை F1. அது மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம்னா டிஜி அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் என்ஆர்டி டி லான் எஃப் அப்படின்ட்டு வரும். பின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிருக்க இடத்துல யாரை ரெப்ரசென்ட் பண்ணணும், ஃபிகாசிட்டிக்கான டேர்மான எஃப் ரெப்ரசென்ட் பண்ணா அதான் யாரு, ரியல் கேஸ்க்கான ஈக்குவேஷன். ஓகேவா? இப்ப ஃபிகாசிட்டிக்கும் ப்ரெஷருக்கும் உள்ள ரேஷியோ பார்க்க போறோம்.
ஸோ எஃப் பை பி ஈக்குவல் டு 1. இது யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஐடியல் கேஸ்க்கு. சப்போஸ் நம்மளுக்கு எஃப் பை பி வேல்யூ 1 வரணும், ரியல் கேஸுக்கும் இந்த வேல்யூ 1 யூனிட்டியா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு கண்டிஷன் மெயின்டைன் பண்ணணும். அதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லிமிட் ப்ரெஷர் கோஸ் டு 0. அதாவது அட் லோ டெம்பரேச்சர்ல அட் லோ ப்ரெஷர்ல ஐடியல் கேஸ் என்னவா பிஹேவ் பண்ணும், ரியல் கேஸா பிஹேவ் பண்ணும். ஓகேவா? அட் லோ ப்ரெஷர் நம்ம மெயின்டைன் பண்ணும்போது டெம்பரேச்சர், அதாவது ப்ரெஷர் கோஸ் டு 0னா எஃபிவி வேல்யூ என்னவா வந்துடும், 1 வந்துடும். ஃபார் இது ரியல் கேஸ் தான். ஓகேவா? நார்மலாவே எஃபிபி வேல்யூ 1 யாருக்கானது, ஐடியல் கேஸ்க்கானது. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ கிராஃபிக்கல் மெத்தட்லயும் ஈக்குவேஷன் மெத்தட்லயும் இந்த எஃபிபி வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். மோஸ்ட்லி இதுல இந்த ஃபைனல் ஈக்குவேஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பட் அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான டெரிவேஷன் பார்ட் நான் இங்க கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஃபைனல் ஈக்குவேஷன் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கிராஃபிக்கல் மெத்தட். கிராஃபிக்கல் மெத்தட்ல இந்த ஃபிகாசிட்டி வேல்யூ எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ நம்மளுக்கு இதுல பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல நம்மளுக்கு ரியல் கேஸ்க்கானது வரணும்னா G ஈக்குவல் டு G ஸ்டார் பிளஸ் NRT லான் எஃப்ன்ட்டு வந்திருக்குமா. ஃபார் 1 மோல் கேஸுக்குன்னு எடுக்கும்போது என்ன ஆயிரும், N வேல்யூ இல்லாம போயிடும். ஸோ G ஈக்குவல் டு G ஸ்டார் பிளஸ் RT லான் எஃப். நான் இப்போ இதை என்ன பண்ண போறேன்னா டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரெஷர் அட் அ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஸோ இந்த டேர்ம் இல்லாம ஆயிடுது. இது என்ன இருக்குன்னா ஆர்டி, ஏன்னா இந்த இதுல யாரும் இல்லை, ப்ரெஷரும் இல்லை டெம்பரேச்சர் இல்லை. ஸோ இந்த டேர்ம் கோஸ் டு 0. ஓகேவா? ஸோ ஆர்டி டோ லான் எஃப் டிவைடட் பை டோ பி. லான் எஃப் ஃபர்ஸ்ட் இதை பண்றோம்னா இந்த வேல்யூ என்ன ஆயிரும், ப்ரெஷரை பொறுத்து பண்ணும்போது இந்த டேர்ம் 0. ஸோ லான் எஃப் இன்ட்டு 0 0 தான். ஸோ அப்போ ஆர்டி இன்ட்டு டோ லான் எஃப் பை டோ பி அப்படிங்கிறதான் கிடைச்சிருக்கும். இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் என்னது, டோ ஜி பை டோ பி அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஈக்குவல் டு பின்ட்டு தெரியும். அப்ப இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம யாரை ரெப்ரசென்ட் பண்ணலாம், பின்னு சொல்லலாமா. ஸோ அப்போ பி ஈக்குவல் டு ஆர்டி இன்ட்டு டோ லான் எஃப் டிவைடட் பை டோ பி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆர்டி டேர்ம் லெஃப்ட் சைடு கொண்டு வரேன்னா மல்டிப்ளைல இருக்கிறது டிவைட்ல வருமா, வி பை ஆர்டி ஈக்குவல் டு டோ லான் எஃப் டிவைடட் பை டோ பி. ஓகேவா? இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா என்ன வரும், ஆர்டி இதெல்லாம் நான் அதாவது என்ன சொல்றது டிஃபரன்சியேஷன் டேர்மா எடுக்கிறோம்னா ஆர்டி டி லான் எஃப் ஈக்குவல் டு வி இன்ட்டு டிபி. இதே ஈக்குவேஷன் 1ன்ட்டு நான் இங்க வச்சுக்கிறேன். ஓகேவா? நம்மளுக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்னது, பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி. ஃபார் 1 மோல் கேஸுக்கும் போது ஆர்டின்னு வருமா. இப்போ பி வேல்யூ வேணும்னா ஆர்டி பை பி அப்படிதானே. ஸோ நான் ஆல்பான்னு என்ன எடுத்துக்கிறேன்னா ஆர்டி பை பி, லெஃப்ட் சைடில் இருக்க வி ரைட் சைடில் போகும்போது மைனஸ்ல வருமா. ஸோ இதை நான் ஆல்பான்னு ஒரு டேர்ம் இங்கே கொண்டு வரேன். ஓகேவா? இதை நான் என்ன பண்ண போறேன்னா இதுல டிபினால மல்டிப்ளை பண்ண போறேன். multiplied by dp. So அப்ப என்ன வரும், alpha into dp equal to rt into dp by v minus vdp. ஓகேவா? ஸோ இதை ஈக்குவேஷன் 2ன்ட்டு வச்சுக்கிறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் கம்பைன் பண்ண போறேன். ஈக்குவேஷன் 1 and 2. ஸோ கம்பைன் பண்ணோம்னா இங்க என்ன இருக்கு, rtd ln f equal to rt into dp by b minus alpha into dp. அதாவது என்ன ஆயிரும்,
இந்த விடிபி இது என்ன ஆயிருது, கேன்சல் ஆயிருது. ஸோ ஆல்பா டிபி இது ரைட் சைட்ல வருதுன்னா மைனஸ்ல வந்திருக்குமா, ஸோ அதான் இங்க இருக்கு. ஓகேவா, ஸோ ஆர்டி பை டிபி மைனஸ் விடிபி. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இதுல வந்துட்டு டிவைடட் பை ஆர்டினால நம்ம டிவைட் பண்ணோம்னா டி லான் எஃப் ஈக்குவல் டு டிபி பை பி மைனஸ் ஆல்பா இன்ட்டு டிபி டிவைடட் பை ஆர்டி. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை நம்ம இன்டகிரேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்டகிரேட் பண்றோம் அப்படின்னா அட் ப்ரெஷர், அதாவது என்ன சொல்றது, லிமிட்ஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி, அதாவது ஆக்சுவலா இதுல என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தோம்னா டி லான் எஃப் பை பி இருக்கா மைனஸ் டிபி பை பி ஈக்குவல் இந்த டேர்ம் நான் லெஃப்ட் சைட்ல கொண்டு வந்துடுவேன். ஸோ மைனஸ் ஆல்பா இன்ட்டு டிபி பை ஆர்டி. ஸோ நம்ம இதை இன்டகிரேட் பண்றோம் அப்படின்னா இந்த டேர்ம் எப்படி மாறும்னு பார்க்கலாம். டிங்கிற டேர்ம் இருக்காது, அப்படிதானே. ஸோ அப்போ என்ன ஆயிருது, இன்டகிரேட் பண்ணும்போது லான் இருக்கும், லான் இந்த பி இங்க கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ லான் எஃப் பை பி ஈக்குவல் டு மைனஸ் 1 பை ஆர்டி ஆல்பா இன்ட்டு டிபி. நான் ப்ரெஷர் 0 டு பி வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ லிமிட்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணி இது. ஸோ இப்போ இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன், லான் எஃப் பை பி ஈக்குவல் டு, இப்போ நான் ஒன்றும் இந்த இதில் என்ன பண்ணியிருக்கேன், இதை ரைட் சைடில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது என்ன இருக்கும், லான் டி லான் எஃப் மைனஸ் டிபி பை பி. ஓகேவா, இதை நான் இன்டகிரேட் பண்ணும்போது டி கேன்சல், டிங்கிற டேர்ம் இருக்காது, லான் எஃப் பை பின்னு வந்திருக்கும். இது மைனஸ்ல இருக்கனால எஃப் பை பி ஈக்குவல் டு மைனஸ் 1 பை ஆர்டி ஆல்பா இன்ட்டு டிபி. நான் லிமிட்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் இப்போ நம்ம யாருக்கு யாருக்கும் கிராஃப் போட போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்பாவுக்கும் ப்ரெஷருக்கும் கிராஃப் போட்டாங்கன்னா கிராஃப் எப்படி கிடைக்குமா, இப்படி கிடைக்குமா. அதாவது இந்த டயக்ராம்ல இருந்து நம்மளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரெஷர் வந்துட்டு லோவா இருந்தா எப்படி இருக்கும், ப்ரெஷர் வந்துட்டு ஹையா இருந்தா ஆல்பா வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ என்னன்ட்டுனா ப்ரெஷர் வேல்யூ லோவா இருக்கும்போது ஆல்பா வேல்யூ பாசிட்டிவ், அதே இங்க கிடைக்கிற கர்வ் வந்துட்டு பாசிட்டிவ். ப்ரெஷர் வேல்யூ ஹையா இருக்கும்போது இது வந்துட்டு வேல்யூ என்னது, இந்த கர்வ்ல கிடைக்கிற வேல்யூ என்னது, நெகட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் என்னது கிராஃபிக்கல் மெத்தட். நம்மளுக்கு இதுல மெயினா தெரிஞ்சிருக்க வேண்டியது இந்த ஈக்குவேஷன் தான், லான் எஃப் பை பி ஈக்குவல் டு மைனஸ் 1 பை ஆர்டி இன்ட்டு ஆல்பா இன்ட்டு டிபி. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தது அந்த ஈக்குவேஷன் ஸ்டேட் ஆஃப் மெத்தடு. ஸோ அதுல ஃபைனல் ஈக்குவேஷன் என்னன்னு மட்டும் நான் இங்க சொல்லிடுறேன். ஸோ இது என்னன்னா அட் மாடரேட் ப்ரெஷர்ல ஃபிகாசிட்டி வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படின்ட்டு கேட்பாங்க. ஸோ அட் மாடரேட் ப்ரெஷர்ல லான் எஃப் பை பி வேல்யூ பி ஸ்கொயர் பி பை ஆர்டி. ஓகேவா, அது மாதிரி இன்னொரு இது இதுல வரும், லான் எஃப் பை பி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை பி ஐடியல். இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இதுல தெரிஞ்சுக்கிட்டா போதும். அட் மாடரேட் ப்ரெஷர்ல என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா, ஸோ லான் எஃப் பை பி வேல்யூ ஈக்குவல் டு 1 ஃபார் ஐடியல் கேஸ். அதுல வந்து ப்ரெஷர் வேல்யூ கோஸ் டு 0, ரொம்ப லோ ப்ரெஷர் மெயின்டைன் பண்றோம்னாலும் எஃப் ஈக்குவல் டு 1 வரும், அதாவது எஃப் ஈக்குவல் டு பி ரெண்டும் ஈக்குவலா வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் கிராஃபிக்கல் மெத்தட்ல என்ன வரும் இந்த ஃபைனல் ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம். ஈக்குவேஷன் ஸ்டேட் ஆஃப் மெத்தட்ல அட் மாடரேட் ப்ரெஷர்ல லான் எஃப் பை பி வேல்யூ வந்துட்டு இதுக்கு தான் ஈக்குவலா இருக்கும். இன்னொன்னு இதுல ஒரு ஈக்குவேஷன் வந்து பி ஸ்கொயர் பை பி ஐடியல். ஓகேவா, ஃபிகாசிட்டி கான்செப்ட்ல இவ்வளவு இது தெரிஞ்சிருந்தா போதும். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ டீச்சர்.